திண்டுக்கல் பேகம்பூர் ஜின்னாநகர் எஸ்டிபிஐ மாவட்ட பொருளாளர் ஷேக் அப்துல்லா வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருவதாக அண்மை செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஒட்டன்சத்திரம் யூசப் என்பவரது வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகளின் சோதனை தொடர்பான தற்போதைய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? நிச்சயமாக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த ராமலிங்கம், இவர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர். பாத்திர கடை தொழில் செய்து வருகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கான முக்கிய காரணமாக மதம் மாற்றம் செய்வதாக ராமலிங்கம் கண்டித்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் தான் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. இதையடுத்து இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றம் செய்யப்பட்டு இந்த கொலை வழக்குல 18 பேர் குற்றம் சாட்டப்பட்டு 10 நபர்கள் கைது செய்த நிலையில 5 பேர் தேடப்பட்ட குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த விசாரணையானது நடைபெற்று கொண்டு வரும் சூழ்நிலையிலும் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பூம்பாறை பகுதியில் பதுங்கி இருந்த முகமது அலி என்பவரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்து அவரிடம் விசாரணை செய்தல. திண்டுக்கல்ல பேகம்பூர் பகுதி ஜின்னா நகரில் வசித்து வரும் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொருளாளரான ஷேக் அப்துல்லா என்பவர் அவர் கொடுத்த தகவலின் பேர்ல இந்த அவரது வீட்டில் அன்னைக்கு என்ஐஏ அதிகாரிகள் காலையில 6 மணியில இருந்து சோதனை நடத்தி வர்றாங்க. மேலும் முதல் 3 தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டு வர்றது தெரிய வருது. இதே போல் ஒட்டஞ்சத்திரம் யூசுப் என்பவர் இல்லத்திலும் வத்தலக்குண்டு பகுதியை சேர்ந்த உமர் என்பவரது இல்லத்திலும் கொடைக்கானல் உள்ளிட்ட 8 இடங்கள்ல இந்த புலனாய்வு முகாம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சதீஷ், தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு.